சமகாலமா, எதார்த்தமா வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனையை காட்டுற படங்கள் வந்து நம்மள அதிகம் தாக்கம் குடுக்கும். இன்னும் அது அதிகமா இருக்கும் அத பார்க்குறப்ப. உதாரணத்துக்கு அங்காடி தெரு படத்த சொல்லலாம். பார்த்து இத்தன வருஷம் ஆனாலும், இப்பவும் நம்ம போட்டாலும், டிவில போட்டாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, பார்க்குற மாரி தான் இருக்கும் அந்த படம். இப்பயும் ஜவுளி கடைகளுக்கு போனா இந்த படம் ஞாபகம் வந்து போகும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. புத்தி தானா மரியாதை கொடுத்து மதிக்க சொல்லி தரும். நிச்சயமா நெறைய பேரு இப்படி மாத்திருக்கும் இந்த ஒரு விஷயம். நெறைய முதலாளிங்க மனிதர்களா மாத்திருக்கு இந்த படம். போன வாரம் ஒரு பெரிய துணி கடைக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஒருத்தர் போயிருந்திருக்காரு. அங்கங்க நிறையா வந்து மர ஸ்டூல்லாம் போட்டிருந்தாங்களாம். சில இடத்துல வேலை பார்க்குற பெண்கள் உட்காந்து இருந்திருக்காங்க. பேச்சுவாக்கில் கேட்டப்ப கூட்டம் இல்லாத நேரத்தில் கஸ்டமர் அட்டென்ட் பண்ணாதவங்க உட்காந்துக்கலாம். கூட்டம் இருந்தாலுமே மாற்றி எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஓய்வு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதுதான் சினிமாவின் வெற்றி. வசந்த பாலன் சத்தமே இல்லாமல் செய்த ஒரு புரட்சி இது. வாழ்க்கையில் இந்த படம் தந்த தாக்கம் இப்போ வரைக்கும் ரொம்ப அதிகம். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது விற்க தெரிஞ்சவன் தான் வாழ தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில இடங்களில் மாறினாலும் சில இடங்கள்ல வந்து இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. வசந்த பாலன் அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து கொடுத்ததுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லலாம். இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ.